நடிகர் ராஜேஷின் மறைவு குறித்து இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோடு நடிகர் ராஜேஷ் தொடர்பான நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார். பார்த்திபன் சார், வணக்கம் சார். நடிகர் ராஜேஷோடு உங்களோட நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க சார் இந்த துயரமான நேரத்தில். கன்னிப்பருவத்திலேன்னு ஒரு படத்துல அவர் அறிமுகமானதுல இருந்து எனக்கு அவர் அறிமுகம், அதாவது அவர் ஒரு புதுமுகமா உள்ள நுழைஞ்சதுல இருந்து அவர் வந்து நீங்க சொல்ற இந்த 150 படங்கள் 3 மொழிகள் இதெல்லாம் மீறி எனக்கு அவரை எப்படி ரொம்ப நல்லா தெரியும்னா, பொதுவாவே நடிகர்கள் வந்து நடிகர்களோ இல்ல திரைக்கலைஞர்கள் எல்லாருமே உடல் ஆரோக்கியத்துல வந்து அவ்வளவு அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. அது காரணம் என்னென்னமோ இருக்கும், ஸ்ட்ரெஸ் அது இது என்னென்னமோ இருக்கும். ஆனா அவருக்கு வந்து முதன்மையா அவர் இடம் கொடுக்கறது வந்து இந்த அஸ்ட்ராலஜி மாதிரி விஷயங்களுக்கு அப்புறமேல ஆரோக்கியம் தான் அவருடைய முக்கியமான விஷயம். அது அவர் மட்டுமே இல்லாம அது மற்றவங்களுக்கு எல்லாத்தையுமே அதை பகிரணும்னு நினைப்பாரு. அவர் வந்து நன்னீர்னு ஒண்ணு குடிப்பாரு, தண்ணீருக்கு பதிலா நன்னீர்னு ஒண்ணு குடிப்பாரு. அவர் யூஸ் பண்ற சர்க்கரையும் அவர் யூஸ் பண்ற உப்புமே வேற வேற உப்பு, நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற உப்பு இல்லை. அது எல்லாத்தையும் அவர் எனக்கு அறிமுகப்படுத்துவாரு. அதுல இருந்து நீங்க எப்படி சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்க முடியும். போன வாரம் நான் வந்து ஐஸ்வரி கணேஷோடைய மகள் திருமணத்துல பார்க்கும்போது, நீங்க ஆபீஸ்க்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, நான் வந்து 99 வயசு வரைக்கும் நீங்க எப்படி வாழ்றது ஆரோக்கியமா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், ஒரு தடவை நீங்க வந்துட்டு போங்க போதும் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா அவருக்கு இன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது அவரை நான் இப்படி ஒரு துயர நிலையில பாக்குறதுங்கிறது ரொம்ப வருத்தமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. இதை நான் எதிர்பாராதது. திரைப்படங்கள் இணைந்து பணிபுரிந்திருக்கீங்களா? அந்த நினைவுகளை பரிமாற முடியுமா? மற்றபடி அவர் இந்த பொதுவா திரைத்துறையில பல துறைகள்லயும் அவர் குணச்சித்திர நடிகராக, வில்லனாக, கதாநாயகனாக உள்ளிட்ட பல துறைகளிலும் அந்த கருத்துக்கு நடித்தது போது ஒரு முற்போக்கான ஒரு கருத்து தந்தை பெரியாருடைய எண்ணங்கள் மற்றும் இடதுசாரி சிந்தனை இது தொடர்பான கருத்துக்களை உங்களோட போயிருக்கிறார் சார். இல்ல, அவரு ஹீரோவா நடிக்கும் போது நான் அவரோட சேர்ந்து எந்த கதாபாத்திரம் சின்ன பாத்திரம் நடிக்கிறது இல்லை. பட் நான் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமேல அவர் வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு, குறிப்பிட்டு சொல்லும்படியா அதெல்லாம் இல்லாம. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பெரியாரை பத்தியும் பேசுவாரு, அஸ்ட்ராலஜி பத்தியும் பேசுவாரு, கடவுள் நம்பிக்கையை பத்தி பேசுவாரு, ஆரோக்கியத்தை பத்தி பேசுவாரு. ஒரு சகலகலா வல்லவன், எல்லா விஷயத்திலையும் பயங்கர நாலேஜ், படிப்பு, எல்லாத்தை விட திரைக்கலை வந்து அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் ஏன் டைரக்ட் பண்ணாம இருந்தாருங்கிறது பெரிய ஆச்சரியம். இந்த கமலஹாசன் ஒரு படம் எடுக்கணும்னு கூட நினைச்சதுன்னு அண்மையில ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு. ஆமா சொன்னாங்க, அது எனக்கு தெரியல. ஏன்னா கமலை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுன்றது சினிமா வச்சு சினிமா எடுக்கிற மாதிரி, அது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அது ஒரு நடிகரை வச்சு சினிமா எடுக்கலாம்னு ஆசைப்படலாம், பட் கமலை வச்சு சினிமா எடுக்கலாங்கிறது சினிமா வச்சு சினிமா எடுக்கிற மாதிரி. ஆமா ஆமா. ஆனா அவரு ஒரு நினைச்சிருக்கிறாரு, திறமையை பாத்துக்கணும் நம்ம. இல்ல, அவ்வளவு தகுதியானவர் தான் அவரு, அவ்வளவு திறமையானவரு. அவ்வளவு இருந்தும் அவர் வந்து ஏதோ ஒரு காரணம், ஒரு வயசுக்கு அப்புறமேல ஒரு பயம் வரும். இனிமே நம்ம சினிமால ட்ரை பண்ணி பணத்தை இழந்துடக்கூடாது. எனக்கு இல்லாத ஒரு பயம் வந்து அவருக்கு இருந்தது. பட் என்னை விட ரொம்ப ஆரோக்கியத்துல நானே ரொம்ப கவனமா இருக்கும்னு நினைப்பேன். எனக்கு எப்பாவது ஏதாவது கேள்வினா நான் அவருக்கு தான் போன் பண்ணுவேன். ஓ சரி சரி சார், எப்படி சார் உங்க தலைமுடி மட்டும் எப்படி சார் இப்படி கருப்பா இருக்கு? எனக்கு முடி உதிரல, அவருக்கு முடி உதிரல, அது வேற விஷயம். ஆனா அதெல்லாம் நாங்க ரொம்ப பெருமையா பேசிக்குவோம். நாங்க பேசுறது சினிமா பத்தி பேசுறதை விட ஆரோக்கியத்தை பத்தி அதிகமா பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான மனிதர் இப்படியான ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறாருங்கிறது மட்டும்தான் ரொம்ப கவலையா இருக்கு. ஓகே, நன்றி. அந்த தரமான அவரோட நினைவுகளை எங்களோட பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நடிகர் ராஜேஸ்வரனான அனுபவங்களை நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் பகிர்ந்து கொண்டார். அவர் உடல் ஆரோக்கியம் மற்றும் திரைத்துறையில் அவருடைய பன்முக திறமை, அதன் காரணமாகத்தான் அவர் கமலஹாசனை வைத்து திரைப்படம் இயக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். கமலஹாசனை வைத்து திரைப்படம் இயக்க வேண்டும் என்றால் சினிமாவை வைத்தே சினிமாவை இயக்குவது போல அத்தகைய ஒரு துணிகரமான முயற்சியில் நடிகர் ராஜேஷ் ஈடுபட்டிருந்தது மூலமாக அவருடைய திறமை மற்றும் அவருடைய தன்னம்பிக்கை அனைவருக்கும் புரியும் என்றும், பொதுவாக திரையுலக கலைஞர்கள் நடிகர்கள் உடல் ஆரோக்கியத்தில் பெரும் கவனத்தை செலுத்தாத சூழ்நிலையில் நடிகர் ராஜேஷ் அந்த உடல் ஆரோக்கியத்திலும் மற்றும் பொருளாதார அந்த பண சேமிப்பு உள்ளிட்ட விஷயங்களிலும் அவர் மிகுந்த கவனமாக இருப்பார் என்றும், அது தொடர்பாக நமக்கு பல ஆலோசனைகளை வழங்கினார் என்றும் இயக்குனர் பார்த்திபன் அவர் வெளியிட்ட அந்த தகவலில் தெரிவித்திருக்கிறார். அவர் திரைப்படம் இயக்காதது, தயாரிப்பாததற்கு காரணம் இருந்த செல்வத்தை இழந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சத்தில் தான் அவர் இவ்வளவு அனுபவம் திறமை இருந்தும் படம் இயக்காமல் தயாரிக்காமல் இருந்தது என்றும், அவருடைய இறுதி காலத்தில் அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு அந்த கனவு நிறைவேறாமல் போனது தங்களுக்கு மிகுந்த ஒரு சோதனையும் ஒரு துயரத்தையும் அளிக்கிறது என்றும் இயக்குனர் பார்த்திபன் தெரிவித்திருக்கிறார். அவர் திரைப்பட கதாநாயகனாக அவர் நடிக்கும் போது அவரோடு இணைந்து சிறு சிறு வேடங்களில் தாம் நடித்ததையும் இயக்குனர் பார்த்திபன், நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் ராஜேஸ்வரனான
அவரது நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். திரைத்துறையில் உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம், பணம் சேமிப்பு மற்றும் திரையுலகில் பன்முக திறமைகளை வளர்த்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கு வழிகாட்டியாக நடிகர் ராஜேஷ் திகழ்ந்தார் என்று இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் அவரது நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அந்த தொலைபேசி உரையாடலில் அவர் குறிப்பிட்டார்.